ம். ஓகே. ஸோ இந்த ஜென்ரல் தமிழ்ல வந்து இந்த செஷன்ல நம்ம பார்க்க போறது எந்த டாபிக் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாப்பு. கரெக்டா? ஸ்க்ரீன் வந்து ஷேர் ஆகுதா? ஓகே. ஸ்க்ரீன் வந்து கிளியரா ஷேர் ஆயிருக்கு அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். கிளியரா இருக்கும் அப்படி சொல்லிட்டும் நம்புறேன். சரி, ஓகே. கிளியரா தான் இருக்கு. கரெக்டா? சரி, ஓகே. ஸோ இந்த யாப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யாப்போட மெயின் ரீசனே எதுக்காக உருவாக்குனாங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம புதுக்கவிதை அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. புதுக்கவிதையோட தந்தை 19ஆம் நூற்றாண்டிலிருந்து உங்களுக்கு புதுக்கவிதை அப்படிங்கிறது ஆரம்பமாயிருக்கும். கரெக்டா? புதுக்கவிதையில உங்களுக்கு கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. கரெக்டா? அந்த இலக்கண அடிப்படையில எப்படி கவிதை ஏற்றணும் அப்படிங்கிற அதெல்லாம் வந்து முக்கியத்துவம் கொடுக்காம கற்பனைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அது வந்து புதுக்கவிதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதே நேரத்துல வந்து இலக்கணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இலக்கியங்கள் அப்படிங்கிறது படைச்சாங்கன்னா அதுக்கு பேர் தான் சங்க இலக்கியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? ஒரு கவிதை அப்படிங்க நீங்க எழுதணும் அப்படின்னா உங்களுக்கு யாப்பு அப்படிங்கிறது தெரிஞ்சா மட்டும்தான் இலக்கண அடிப்படையில கவிதை அப்படிங்கிறதே உங்களுக்கு எழுத முடியும். கரெக்டா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க ஒரு பாடல் எழுதுறீங்க, பாடுறீங்க அப்படின்னா ரைமிங்கா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? அந்த ரைமிங் அப்படிங்கிறதுக்கான மீனிங்கே என்னன்னா எதுகை மோனையோட இருக்கிறது. கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டிஆர் அவர்கள் வந்து பேசினார் அப்படின்னா ஒரே மாதிரி பேசுவார். மூடும், ஆடும், பாடும், இந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தையை வச்சு அதுக்கு வந்து ரைமிங்கோட பேசுவார் பார்த்தீங்களா? அதுக்கு பேர் தான் இயைபு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரே மாதிரி எழுத்துக்கள் வர்றதுக்கு பேர் தான் ரைமிங். அந்த ரைமிங் அப்படிங்க நம்ம இலக்கண அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா அதுதான் உங்களுக்கு வந்து யாப்பு. கரெக்டா? ஸோ அதாவது ஒன்ஸ் அகெயின் ஓகே. யாப்பு அப்படிங்கிறது அந்த இலக்கண அடிப்படையில் நீங்கள் பார்க்கும்போதே இந்த எதுகை மோனை இதுதான் உங்களுக்கு எதுகை, அதே மாதிரி மோனை. கரெக்டா? ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு இலக்கண அடிப்படையில் இதெல்லாம் தெரிஞ்சாதான் உங்களால் கவிதை அப்படிங்கிறத எழுத முடியும். ஸோ அப்போ யாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கவிதை எழுதுறதுக்காக பயன்படுத்தப்படுவது. கரெக்டா? அப்போ செய்யுள் அப்படிங்கிறது யாக்கப்படுவது. ஓகே. ஸோ யாப்பு அப்படிங்கிறதோட மீனிங் என்ன பண்ணா யாக்கப்படுவது, கட்டப்படுவது. கட்டப்படுவது அப்படிங்கிறது இலக்கண அடிப்படையில் கவிதை அப்படிங்கிறத செய்வதை இங்கே வந்து கட்டப்படுவது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா யாப்பு அப்படிங்கிறது செய்யுள் அப்படிங்கிற மீனிங் இருக்குது. ஸோ இதில் வந்து யாப்பு அப்படிங்கிறது மொத்தம் 6 வகையாக பிரிக்கிறாங்க. கரெக்டா? ஸோ எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. கரெக்டா? அதே மாதிரி இந்த 6ங்களுமே ஒன்னோட ஒன்று ரிலேட்டடாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எழுத்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் அசை அப்படிங்கிறது பிறக்கும். அசை அப்படிங்கிறது ஒன்று சேர்ந்து தான் சீர் அப்படிங்கிறது பிறக்கும். சீர் எல்லாமே ஒன்று சேர்ந்து தான் தடை பிறக்கும். தடை ஒன்று சேர்ந்து அடி பிறக்கும். அடி எல்லாமே ஒன்று சேர்ந்து தொடை அப்படிங்கிறது பிறக்கும். கரெக்டா? ஸோ அப்போ ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையதான் இந்த யாப்பு அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அட் த சேம் டைம் வந்து யாப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு இலக்கண அடிப்படையில் கவிதை எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுவது. முதல்ல எழுத்து அப்படின்னு நம்ம வந்து பார்த்தாச்சு. எழுத்துக்கள் அப்படிங்கிறது என்னென்ன வகையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன? ஸோ எழுத்து அப்படிங்கிறது குறியில் எழுத்து அப்படிங்கிற நம்ம கேள்விப்பட்டிருப்பீங்க. கரெக்டா? எஸ். எழுத்து அப்படிங்கிறது குறியில் எழுத்து இருக்கலாம், இன்னொன்று நெடில் எழுத்து இருக்கலாம். கரெக்டா? அதே மாதிரி ஆயுத எழுத்து. இதை தாண்டி தமிழில் வேற ஏதாச்சும் எழுத்துக்கள் இருக்கா? ஓகே. இதை தாண்டி தமிழில் வேற ஏதாச்சும் எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியுமா? இப்போ குறியில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் உயிர் எழுத்தும் வரும், அதே மாதிரி உயிர் மெய்யெழுத்தும் வரும். கரெக்டா? உயிர் எழுத்து வரும், உயிர் மெய் எழுத்து வரும். அதே மாதிரி நெடில் எழுத்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து உயிர் நெடிலும் வரும், உயிர் மெய் நெடில் எழுத்தும் வரும். கரெக்டா? ஆனால் ஆயுதம் அப்படிங்கிறது ஆயுத எழுத்து மட்டும்தான். அப்போது எழுத்து அப்படிங்கிறதே மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. 1, 2 அண்டு 3. கரெக்டா? இதில் ஆயுதம் அண்டு மெய்யெழுத்து இருக்குது பார்த்தீங்களா? ஆயுதத்தையும் மெய்யெழுத்தையும் சேர்த்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா இந்த இலக்கண அடிப்படையில் ஒற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஒற்று. அப்போ ஒற்று அப்படிங்கிறது எதை மீன் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆயுத எழுத்தையும் மெய்யெழுத்தையும் இங்கே ஒற்று அப்படிங்கிறது நம்ம யாப்பின் அடிப்படையில் இலக்கண அடிப்படையில் வந்து குறிப்பிடுவாங்க. கரெக்டா? சரி, ஓகே. இதை வந்து மொத்தமாக 3 வகையாக பிரிக்கிறாங்க. அப்போ எழுத்துக்கள் அப்படிங்கிறது ஒன்று குறியில் எழுத்து,
இன்னொன்று நெடில் எழுத்து, அப்புறம் வந்து ஒற்று. ஒற்றுனா உங்களுக்கு ஆயுதம் அண்டு மெய்யெழுத்து, இது இரண்டுமே சேர்ந்தது தான் ஒற்று அப்படின்னு பிரிப்பாங்க. கரெக்டா? ஸோ இங்கே வந்து பாருங்க, குறில் எழுத்து, நெடில் எழுத்து அண்டு மெய்யெழுத்தையும் ஆயுத எழுத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒற்று அப்படிங்கிறது பிரிக்கிறாங்க. கரெக்டா? ஒற்று. இங்க வந்து பாருங்க, அந்த குறில் எழுத்துல உயிரெழுத்தும் அடங்கும், மெய்யெழுத்தும் அடங்கும். நெடில் எழுத்துலையும் உயிர் நெடிலும் அடங்கும், உயிர் மெய்யெழுத்தும் அடங்கும். அதே மாதிரி இங்கே மெய்யெழுத்தையும் உயிர் ஆயுதத்தையும் சேர்த்து ஒற்று அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த எழுத்துக்கள் எல்லாமே ஒன்றன் ஒன்று சேர்ந்து தான் சீர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பிறக்கும். கரெக்டா? சாரி, அசை அப்படிங்கிற பிறக்கும். அசையெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு சீர் அப்படிங்கிறது பிறக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அசை அசை வந்து இரண்டு வகையாக பிரிப்பாங்க. ஒன்று நேரசை, மற்றொன்று நிறையசை. ஓகே, ஸோ நேரசை அப்படிங்கிறதுக்கு இப்போ நம்ம வந்து குறில் எழுத்து அப்படின்னு பார்த்த உடனே சொன்ன பார்த்தீங்களா, அதே மாதிரி நெடில் எழுத்து அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்த உடனே சொல்கிறோம். அதே மாதிரி அசை அப்படிங்கிறது இது நேரசையா நிறையசையா அப்படின்னு சொல்றதுக்கும் ஒரு வாய்ப்பாடு அப்படிங்கிறது இதில் சொல்லுவாங்க. கரெக்டா? ஸோ இந்த அடிப்படையில் தான் குட் ஈவினிங், குட் ஈவினிங்க. இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு நேரசையா இல்லை நிறையசையா அப்படின்னு வந்து பிரிப்பாங்க. கரெக்டா? அது என்னங்க நேரசை நிறையசை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ குறில் எழுத்து தனிச்சு வருவது. ஓகே, இங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. குறில் எழுத்து தனித்து வந்தால் அது வந்து நேரசை. அதே மாதிரி குறில் எழுத்து ஒற்றுடன் வந்தாலும் அது வந்து நேரசை. அதே மாதிரி நெடில் எழுத்து தனிச்சு வருவது, நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்தால் அது நேரசையை குறிக்கும். அதே நேரத்தில் இங்க வந்து பாருங்களேன், குறில் எழுத்து இணைந்து வருவது, குறில் குறில், அப்புறம் வந்து குறில் எழுத்து இணைந்து ஒற்றுடன் வருவது. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா குறில் குறில் ஒற்று, குறில் குறில் ஒற்று ஒரு மெய்யெழுத்தோட சேர்ந்து வருவது. அப்புறம் வந்து குறில் நெடில் எழுத்து வருவது, குறில் நெடில் எழுத்து இணைந்து ஒற்றுடன் வருவது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கிறணுமே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நீங்க மேக்ஸ்லாம் படிக்கும்போது மேக்ஸில் எப்படி பார்ப்போம்னா 5 15 அப்படின்னு படிப்போம். அதே 5 15 தான். கரெக்டா? ஆனால் இங்கே வந்து அதே வாய்ப்பாடு நம்ம டேபிள்ஸ் நம்ம சொன்னாலும் நீங்கள் அதை வாய்ப்பாடு என்ன சொல்லியிருக்கோ அதை மட்டும் தான் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணுமே தவிர அதை மாற்றி எழுதக்கூடாது, மாற்றி படிக்கவும் கூடாது. இப்போ குறில் நெடில் சொல்லியிருந்தாங்கன்னா குறில் நெடில் மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். நெடில் குறில் அப்படிங்க நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து வாய்ப்பாடு அசை அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. புரியுதா? குறில் அப்படி குறில் நெடில்னா குறில் நெடில் மட்டும்தான் வந்து நீங்கள் எடுத்துக்கிறணும். நெடில் குறில் அப்படிங்கிறது மாற்றக்கூடாது. மாற்றுனீங்க அப்படின்னா அது வந்து வாய்ப்பாட்டின் அதாவது நம்ம இலக்கண அடிப்படையில் தவறு. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ இங்கே வந்து நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது அப்படின்னா கால் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதே இது இல் கா அப்படின்னு வந்துச்சுன்னா ஆமாம் நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது இப்படி. அப்போ இது வந்து சரிதானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தவறு. ஏன்னா ஒற்று நெடிலுடன் வந்துள்ளது. அப்போ இதை எப்படி பிரிக்கணும்னா தனி நெடில் அப்படின்னு தான் நம்ம வந்து பிரிக்க முடியும். கரெக்டாக? ஆக்சுவலாக இப்படி ஒரு வாய்ப்பாடே கிடையாது. ஸோ அதனால இப்படி சொல்ல முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்போ குறில் எழுத்து நெடிலுடன் சேர்ந்து வந்து வரும் அப்படின்னு நான் இங்கே வந்து கொடுத்துருக்கோம். கரெக்டா? குறில் எழுத்துக்கு அப்புறமா தான் நெடில் எழுத்து வரணும். ஆனால் இங்கே வந்து டாப அப்படின்னு சும்மா இப்படி மாத்திரன்னு வச்சுக்கோங்க. இப்போ நெடில் எழுத்துக்கு அப்புறமா குறில் எழுத்து வருதுன்னா இதை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஆனால் மேக்ஸை பொறுத்தளவில் நீங்கள் வந்து 5030 அப்படின்னு சொன்னாலும் 6×5 அப்படின்னு சொன்னாலும் அது வந்து சரி. ஏன்னா அது மேக்ஸில். கரெக்டா? ஆனால் இங்கே அது வந்து செட் ஆகாது. குறில் நெடில்னா குறில் நெடில்னு வந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அது நிறையசைன்னு சொல்லணும். நெடில் குறின்னு வந்துச்சுன்னா அதை நிறையசைன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுச்சா? சிம்பிள். ஐ திங்க் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். சரி, ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நம்ம வந்து பார்த்துடலாமா? இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இப்போ வந்து ஃபார் வகுப்பு அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம அசை பிரித்து பார்ப்போமா? வகுப்பு. ஓகே, இது நம்ம அசை பிரித்தோம் அப்படின்னா எப்படி வருதுன்னு பாருங்க. குறில் குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்துள்ளது. குறில் குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்துள்ளது. அப்போ இது என்னன்னு வரும்? வகுப்பு. குறில் குறில் ஒற்று, இது வந்து நிறைய அசை. கரெக்டா? இங்க பூ அப்படிங்கிறது குறில் எழுத்து தனித்து வந்துள்ளது. அப்போ இது வந்து நேரசை.
நிறை நேர் புளிமா. ஓகே, நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா அப்படின்னு வரணும். புளிமா அப்படிங்கிறது எப்படி சார் வந்துச்சு? இப்போ இதை வந்து அடுத்த கேட்டகரின்னு நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு இது நேரசை நிறையசை எப்படி பிரிச்சது அப்படின்னு புரியுதா? ஓகே, இதே மாதிரி வேற ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாமா? மூன்று அப்படின்னு நான் சொல்றேன். இது எப்படி வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். மூன்று இதை எப்படி பிரிக்கலாம்? மூன்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? ஓகே, மூன்று அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்? ஓகே, ஸோ இது வந்து நெடில் எழுத்து ஒற்றுடன் சேர்ந்து வருவது. கரெக்டா? அப்போ நெடில் எழுத்து இங்கே ஒற்றுடன் சேர்ந்து வர்றதா? நெடில் எழுத்து தனிச்சு வர்றது, நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துச்சுன்னா என்னது? அது வந்து நேரசை. அதே நேரத்தில் அடுத்து ஒரு குறியில் எழுத்து தனிச்சு நிக்கி, அப்போ அதுவுமே வந்து நேரசை. கரெக்டா? நேரசை. அப்போ நேர்னே தேமா. ஸோ தேமா அது வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். கரெக்டா? ஸோ இப்படி தான் வந்து அசை பிரிப்பது. நேரசையா நிறையசையா? நேரசைக்கு இந்த நான்கு வகையும், நிறையசைக்கு இந்த 4 வகையும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது தெரியாமல் உங்களுக்கு அசை பிரிக்க முடியாது. இதுதான் வந்து உங்களுக்கு பேசிக் கான்செப்ட். கரெக்டா? இப்போ நீங்கள் வந்து எதுகை மோனை இதெல்லாம் வந்து படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டிய கான்செப்ட் என்ன அப்படின்னா இந்த யாப்பு அசை பிரிப்பது. கரெக்டா? இதோட கண்டினியூ பாட்டு தான் உங்களுக்கு வந்து எதுகை மோனை இயைப்பு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின் வந்து மினிமம் ஒரு 4லேருந்து 5 கொஸ்டின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு டாப்பிக்கை மட்டும் நீங்கள் கவர் பண்ணீங்க அப்படின்னா தமிழில் மொத்தம் 4லேருந்து 5 கொஸ்டின் அப்படிங்கிறதே கண்டிப்பாக உங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த டாபிக் எடுத்து நம்ம உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கான ரீசனே அதுதான். கரெக்டா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அசை அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று சேர்ந்து சீர் அப்படிங்கிறது உங்களுக்கு பிறக்கும். ஓகே, அசையெல்லாம் ஒன்று சேர்ந்து சீர் அப்படின்னு பிறக்கும். சீர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 வகையாக பிரிப்பாங்க. அதில் ஓரசைச்சீர், ஈரசைச்சீர், மூவசைச்சீர், நாலசைச்சீர். ஒன்றும் இல்லை, ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசை அப்படிங்கிறது அந்த சீர் அப்படிங்கிறது 4 வகையாக 4 சீர் இருக்கும். மூவசைனா 3 சீர் இருக்கும். ஈரசைனா 2 சீர்கள் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் தான் சீர் அப்படிங்கிறத வந்து பிரிக்கிறாங்க. கரெக்டா? இதில் வந்து ஃபஸ்ட்டு ஓரசை சீர் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ ஓரசை சீர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஈரசை சீர் இங்கே வந்து பிரிச்சா இது வந்து 2 சீர் இருக்கான். நிறை நேர், நிறை 1 நேர் 1 2 சீர் இருக்கா. அதே மாதிரி நேர் இங்கே 1 இது 1 2. அப்போ இது வந்து ஈரசை சீரில் வரும். புரியுதுங்களா? ஈரசை சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கான்செப்ட் அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அப்போது இந்த ஈரசை சீர் அப்படிங்கிறது சொல்கிறாங்கல்ல, இதே இதில் இன்னொரு நேரோ இல்லை நிறையோ சேர்ந்துச்சுன்னா மூவசை சீர். சிம்பிள். புரியுதா? ஸோ இந்த ஈரசை, மூவசை, நாலசை வந்து எந்த ஒரு எழுத்தையும் வந்து பிரிக்க முடியும். ஆனால் ஓரசை சீரில் ஒரு குறளின் இல்லை ஒரு செய்யுளின் கடைசி வார்த்தையை மட்டும் பிரிக்கிறதுக்கு பேர் ஓரசைச்சீர். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓரசைச்சீர் வந்து மொத்தம் 4 வகையாக பிரிப்பாங்க. ஒரு அதாவது ஒரு செய்யுளின் கடைசி வார்த்தையை மட்டும் பிரிப்பதற்கு பேர் ஓரசைச்சீர். இடையில இருக்கிற எந்த ஒரு வார்த்தையுமே வந்து பிரிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரெக்டா? அதே மாதிரிங்க நேரசை, நிறையசை அப்படிங்கிறது ஏதோ ஒன்று தனித்தனியாக தான் வரும். கரெக்டாக? ஓரசை சீர் அப்படிங்கிறது தனிச்சு இருக்கும். ஓகே, ஒரு பாடலின் கடைசி வார்த்தையை மட்டும் பிரிப்பது. அதே மாதிரி இதில் வந்து நாள், மலர், காசு, பிறப்பு அப்படின்னு வந்து 4 வகையாக பிரிப்பாங்க. நீங்கள் கடைசி வார்த்தையை பிரிக்கும் போது உங்களுக்கு நேர் மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து நாள்னு நீங்கள் குறிப்பிடணும். நிறைன்னு வந்துச்சுன்னா அது வந்து மலர்னு குறிப்பிடணும். கரெக்டா? கடைசி வார்த்தையை பிரிக்கும் போது நிறைன்னு வந்து முடிஞ்சிச்சுன்னா அது வந்து நான் மலர்னு பிரிக்கணும். நேர்பு அப்படின்னு வந்துச்சுன்னா காசுன்னு குறிப்பிடணும். அதே மாதிரி நிறைவு அப்படின்னு வந்துச்சுன்னா பிறப்புன்னு குறிப்பிடணும். சிம்பிள். புரியுதா? இது யாருக்கும் புரியலையா? கான்செப்ட் உங்களுக்கு புரியுதா? ஓகே, ஸோ அப்போது நேர்வு, நிறைவு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சு இந்த நேர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியும். நிறை அப்படிங்கிறது ஈஸியாக புரியும். ஆனால் நேர்வு அப்படிங்கிறது என்னன்னா ஒன்றும் கிடையாதுங்க.
கரெக்ட். ஒரே ஒரு நிமிஷங்க. நான் கண்டிப்பா எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். கரெக்ட்டா? ஸோ இந்த நேர்வு அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க நம்ம அசை பிரிச்சோம் பார்த்தீங்களா? இங்க அசை பிரிச்சோம். இந்த நேரசை வாய்ப்பாடு வந்து ஒரு உகரம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து நேர்வு. நிறையசை வாய்ப்பாடு வந்து அதோட ஒரு உகரம் சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து நிறைவு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள். கரெக்ட்டா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது இங்க நாங்க குடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஓரசை அப்படிங்கிறது என்னது? எந்த ஒரு பாடலா இருந்தாலும் கடைசி வார்த்தையை மட்டும் பிரிக்கிறது. இப்ப கடைசி வார்த்தை வந்து இதுல என் அப்படின்னு இருக்குன்னா, குறில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது. அப்ப நேர்ன்னு நம்ம பிரிப்போம். நேர் மட்டும் வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நாள். கரெக்ட்டா? அதே மாரி கடைசி வார்த்தை இங்க குறில் ஒற்று. குறில் ஒற்று வந்துச்சுன்னா என்னது? நிறையசை. நிறையசை வந்துச்சுன்னா என்னன்னு சொல்லியிருக்கேன்? நாள், மலர். கரெக்ட்டா? மலர் அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். இங்க வந்து பாருங்க, இதுல நாடு அப்படின்னு இருக்கா? இது எக்ஸாக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நெடில் தனிச்சு வந்துள்ளது, அப்புறம் குறில் தனிச்சு உள்ளது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனா, இங்க நெடில் தனிச்சு வந்ததுனால, இது என்னன்னு சொல்லுவோம்? நேர் அப்படின்னு நம்ம வந்து பிரிப்போம். கரெக்ட்டா? அதே நேரத்துல இங்க உகரம். ஓகே. ஸோ 2 அப்படிங்கிற உகரம் வந்து சேர்ந்து வர்றதா? உகரம் வந்து சேர்ந்து வர்றதுனால, இதுக்கு பேரு தான் நேர்வு. நேர்வு அப்படின்னா காசு. அதே மாதிரி இங்க வந்து பாருங்க, குறில் சேர்ந்து வந்துள்ளது. குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா என்னது? கரெக்டா? குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா நிறை. அடுத்து ஒரு உகரம் அப்படிங்கிறது சேர்ந்து வர்றது. அப்போ நிறைய இசையோட உகரம் வந்து சேர்ந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் வந்து நிறைவுன்னு சொல்லுவாங்க. நிறைவு அப்படின்னா பிறப்பு. சிம்பிள். புரியுதா? ஓகே. ஸோ சிம்பிள். புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புறேன். ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு இதோட அடுத்த வெர்ஷன் வந்து இப்போ ஓரசை சீர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சிருக்கோம். இப்போ ஓரசை சீர் புரிஞ்சதுக்கு அப்புறமா ஈரசை சீர் அப்படின்னு போயிடலாம். ஓகே. ஓரசை சீர்னா எந்த வார்த்தையும் கூட நீங்க பிரிக்க முடியாது. கரெக்டா? நான் அதைத்தான் நான் கிளியராகவே சொன்னேன். அதாவது நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேக்ஸ்லாம் 5030 ஆரஞ்சு 30 தான். ஓகே. ரிவர்ஸில் எழுதினாலும் சேமாக தான் வரும். ஆனால் நம்ம இங்கே வாய்ப்பாடை பொறுத்தளவில் அவங்க ஒரு ரூல் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ குறில் நெடில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, குறில் நெடில்னு மட்டும்தான் எடுக்கணும். நான் ஸ்டார்டிங்கே அதைத்தான் நான் சொன்னேன். கரெக்டா? குறில் நெடில்னு மட்டும்தான் எடுக்கணும். கரெக்டா? இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, குறில் எழுத்து நெடிலுடன் இணைந்து வர்றது. ஓகே. அப்போ வந்து இங்கே வந்து படா அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இதே நீங்கள் கேட்ட மாதிரி நெடிலும் குறியிலும் வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து எடுக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படி எடுக்க முடியாது. குறில் நெடில்னா குறில் நெடில் மட்டும்தான். நெடில் குறியில் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. கரெக்டா? ஓகே. அதுதான் நெடில் குறியில் அப்படின்னு நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதே நேரத்தில் இங்கே 2 அப்படிங்கிறத தனியாக அது உகரம் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். அது வந்து குறியில் எழுத்தாக நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. குறியில் எழுத்து நம்ம கன்சிடர் பண்ணோன்னா அவங்க கொடுத்துருக்கிற வாய்ப்பாடு படி நாள், மலர், காசு, பிறப்பு. அப்போ நிறைவு அப்படிங்கிறத நம்மளால கடைசி வரைக்கும் ப்ரூவ் பண்ணவே முடியாது. நிறைவுனா என்ன? சிம்பிள் மேட்ரு. ஒரு நிறை எழுத்தோட உகரம் சேர்ந்து வரும். ஒரு நேர் எழுத்தோட உகரம் சேர்ந்து வந்துச்சுன்னா நேர்வு. சிம்பிள். கரெக்டா? ஓகே. இந்த அதே நேரத்தில் ஒவ்வொரு செய்யுளோட கடைசி வார்த்தையை நம்ம வந்து இந்த அசை அப்படிங்கிறத பிரிக்கும் போதே அது ஓரசை சீர்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கிறணும். ஓகே. அப்போ ஓரசை சீர் அப்படின்னாலே ஒன்று நேர்னு வரணும், இல்லைன்னா நிறைன்னு வரணும், இல்லைன்னா நேர்புன்னு வரணும், இல்லைன்னா நிறைவுன்னு வரணும். நான் நீங்கள் சொன்ன கான்செப்டுக்கே வர்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாடு அப்படிங்கிறத நான் பிரிக்கிறேன். நீங்கள் சொன்ன கான்செப்டுக்கே நான் வந்து பிரிக்கிறேன். நாடு அப்படிங்கிறத இது வந்து ஒரு தனி நெடில். அப்போ இது ஒரு நிறை. இது வந்து தனி குறில். அப்போ இது வந்து ஒரு நேர் அப்படின்னு நான் பிரித்தேன் அப்படின்னா, இது வந்து 2 சீர்கள் வந்து விடுது அல்லவா? 1, 2 அப்படின்னு 2 சீர் வந்துருச்சு. அப்போ 2 சீர் வந்துச்சுன்னா நிறை நேர் புளிமாவா மாறிவிடும் இது. கரெக்டா? கான்செப்ட் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறையும் நேரும் நீங்கள் இது வந்து இந்த 2-ஐ வந்து உகரம் அப்படின்னு கன்சிடர் பண்ணாமல் தனி குறிலாக கன்சிடர் பண்ணீங்க அப்படின்னா, அப்போ 2 சீராக மாறிடும்.
அது வந்து அப்போ கான்செப்டே தப்பா போயிடும். இங்க கான்செப்டே என்ன, ஓர் அசை சீர் தான். அப்போ ஓர் அசைனா ஒரே ஒரு அசை மட்டும் தான் பிரிக்கணும். ஒண்ணு நிறையா இருக்கணும், இல்லைன்னா நேரா இருக்கணும், இல்லை நேர்பு இல்லைன்னா நிறைவு. அப்படி பிரிக்கும்போது 2 சீர்கள் வந்துருது. 2 சீருன்னா அது புளிமாவா மாறிவிடும். இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இப்போ வந்து ஈரசை சீர்கள் போயிடலாம். கரெக்டா? ஸோ ஈரசை சீர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 4 சீர்கள் உண்டு. கரெக்டா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நேர் நேர் தேமா, இது வந்து ஈஸி தான். இது வந்து ஒரு பாடலின் கடைசி வார்த்தையை மட்டும் தான் பிரிக்கணும் அப்படின்னு எந்த ஒரு இதுவுமே கிடையாது, ரூல்ஸும் கிடையாது. எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் வந்து உங்களால் பிரிக்க முடியும். சிம்பிள். இப்போ வந்து நேர் நேர் தேமா, இது நம்ம சின்ன வயசில் படிச்சிருக்கிறதுக்கு ஞாபகம் வருது. இப்போ தான் வந்து ஏதோ இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் வர்ற மாதிரி ஞாபகம் வருதுன்னு இந்த இது வர்றதுக்கு ஞாபகம் மேபி சான்சஸ் இருக்கு. ஓரளவு ஸ்கூலில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா, நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா, நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம். கரெக்டா? நேர் நிறை கூவிலம். ஸோ இதை வந்து இப்போ ஒரு வார்த்தையை பிரிக்கும் போது நேரும் நேரும் வந்துச்சுன்னா அது தேமா அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நிறையும் நேரும் வந்துச்சுன்னா புளிமா அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி நேரும் நிறையும் வந்துச்சு அப்படின்னா கூவிலம் அப்படின்னு கன்சிடர் பண்ணுவாங்க. சிம்பிள். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நான் ஸ்டார்டிங்கே பிரித்தோம், வகுப்பு அப்படின்னு நம்ம வந்து பிரிச்சிருந்தோம். ஓகே, வகுப்பு இது எப்படி பிரிக்கலாம்? குறில் குறில் ஒற்று. குறில் குறில் ஒற்றுனா என்ன வரும்? நிறையசை. அதே மாதிரி பூ அப்படிங்கிறது நேரசை. கரெக்டா? அதே மாதிரி நிறை நேர் புளிமா. புரியுதா? நிறை நேர் புளிமா. ஓகே, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, நிறை நேர் புளிமா. ஸோ இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு அதை 2 அசையாக பிரிக்கும் போது இந்த வாய்ப்பாடு அப்படிங்கிறது வரும். அதே மாதிரி இங்கே தேமா புளிமா அப்படிங்கிறது மால முடிஞ்சதுனால இதுக்கு பேர் வந்து மாச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கருவிலம் கூவிலம் அப்படின்னு இந்த விலம் அப்படின்னு முடிஞ்சதுனால இதுக்கு பேர் வந்து விலச்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? இந்த 4மே வந்து ஈரசைச்சீர் 4மே வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஆசிரியப்பாவுக்கு உரியது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதெல்லாம் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஈரசைச்சீர் வந்து இயற்சீர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. கரெக்டா? ஈரசைச்சீரை இயற்சீர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. பா வகை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா அப்படிங்கிற 4 வகை பா வகையில் இது வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது. ஓகே, ஈரசைச்சீர். இப்போ மூவசைச்சீருக்கு போயிடலாமா? மூவசைச்சீர் அப்படிங்கிற மொத்தம் 8 வகையாக பிரிப்பாங்க. ஆனால் இது ரொம்ப எளிமையானதான் மூவசைச்சீர். ரொம்பலாம் கன்ஃபியூஸ் ஆக வேண்டியது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நேர்நேர் தேமா இருக்குது பார்த்தீங்களா, புளிமா, கருவிலம், கூவிலம், இதுதான் வந்து கடைசி வரைக்கும் வரும். கரெக்டா? இதுதான் வந்து கடைசி வரைக்கும் வரும். ஸோ அதனால் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூவசைச்சீர் 8. என்னங்க மூவசைச்சீர் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த நேர் நேர் தேமா அப்படிங்கிறது அதே தான். இந்த நேர் நேர் தேமாவோட இன்னொரு நேர் அப்படிங்கிறது சேர்ந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வந்து காய். ஓகே, தேமாங்காய். நிறை நேர் புளிமா, இன்னொரு நேர் சேர்ந்ததுனால புளிமாங்காய். நிறை நிறை கருவிலம், அப்புறம் நேர் அப்படிங்கிறது 3வதா சேர்ந்ததுனால கருவிலங்காய். நேர் நிறை கூவிலம், அது நேர் சேர்ந்ததுனால கூவிலங்காய். கரெக்டா? இந்த காய்ச்சீர்கள் 4மே வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா வெண்பாவிற்கு உரியது. கரெக்டா? ஈரசைச்சீர் என்னன்னு சொன்னேன்? ஈரசைச்சீர் வந்து ஆசிரியப்பாவுக்கு உரியது. நாலசைச்சீர்ல காய்ச்சீர் வந்து உங்களுக்கு வெண்பாவிற்கு உரியது. ஆனால் கனிச்சீர் அப்படிங்கிறது எப்போ வரும்னா இந்த நேரோட ஒரு நிறை அப்படிங்கிறது சேர்ந்துச்சுன்னா அதுக்கு வந்து தேமாங்கனி. கரெக்டா? அதே மாதிரி நிறை நேர் வந்து சேரும்போது நிறை அப்படின்னு சேர்ந்துச்சுன்னா புளிமாங்கனி. இங்க வந்து நிறை நிறை கருவிலம், இன்னொரு நிறை சேரும்போது கருவிலங்கனி. ஓகே, அப்புறம் இங்க நேர் நிறை சேரும்போது நிறை கூவிலங்கனி. கரெக்டா? கூவிலங்கனி. சிம்பிள். அப்போ இதுக்கு பேர் வந்து கனிச்சீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கனிச்சீர் அப்படிங்கிறது உங்களுக்கு வஞ்சிப்பா வரும். ஸோ அப்போ இது வந்து வஞ்சி உரிச்சீர் அப்படின்னு வரும். சிம்பிள். ஓகே, ஈரசைச்சீர் ஆசிரியப்பாவுக்கு உரியது. நாலசைச்சீரில் காய்ச்சீர்கள் வெண்பாவுக்கு உரியது. கனிச்சீர்கள்
வஞ்சிப்பாக்கு உரியது. ஓகே, இதில் வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா? மூவசை சீருக்கு பிரிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள். ஆற்று மணல். ஆற்று மணல் அப்படின்னு நான் வந்து இதை பிரிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி பிரிக்கலாம்னு பார்ப்போமா? ஓகே, இப்போ வந்து நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது. ஃபர்ஸ்ட் நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது. அப்போ இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் நிறையசை, சாரி நேரசை. நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துச்சுன்னா நேரசை. அப்புறம் குறியில் எழுத்து தனிச்சு வந்துள்ளது, இது வந்து நேரசை. கரெக்டா? அதே மாதிரி நெக்ஸ்ட் குறில் நெடில் ஒற்று. குறில் நெடில் ஒற்று என்னது? நிறையசை. அப்போ மூவசை சீர் வந்துருச்சா? அப்போ நேர் நேர் தேமா கடைசியில் ஒரு நிறை அப்படிங்கிறது வந்ததுனால இதுக்கு பேர் வந்து தேமாங்கனி. சிம்பிள். தேமாங்கனி சிம்பிள். புரிஞ்சுச்சா? ஓகேவா? இதே இது பக்திமான் அப்படின்னா என்ன வரும்? பக்தி மான். பக்திமான் இதை வந்து எப்படி பிரிக்கலாம்? பக்திமானை எப்படி பிரிக்கலாம்? இல்ல, அதிகபட்சம் குறில் குறில் ஒற்று. இப்போ வாய்ப்பாடு படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் என்ன இருக்கும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். இப்போ நிறைய செயல குறில் குறில் மட்டும் இருக்கு பார்த்தீங்களா? அப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா குறில் எடுத்து இணைந்து வருள்ளது. ஓகே, குறில் எடுத்து இணைந்து வந்துள்ளது. இதுவும் இருக்கு. குறில் குறில் ஒற்று மூணுமே சேர்ந்து வர்றதும் இருக்கு. நம்ம அதிகபட்சம் என்ன இருக்கும் அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சப்போஸ் நீங்க சொன்ன மாதிரி இங்க வந்து மணல் அப்படிங்கிறத நா இது வந்து வரணும். இல்லு வந்து தனியாகவும் பிரிச்சு அது வந்து நாலசி சீரா முடிஞ்சிடும். கரெக்டா? ஓ, ஆனா இது வார்த்தை வந்து பிரிஞ்சு இருக்கு அல்லவா? சிம்பிள். கரெக்டா? இது வந்து ஆற்று அப்படிங்குது. அதாவது நம்ம இலக்கண அடிப்படையில் ரெண்டாக பிரிக்கும் போது ஆற்று அப்புறம் தான் மணல் அப்படிங்கிறது வரும். புரியுதா? ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இது ஆக்சுவலாக வந்து ரெண்டுமே தனித்தனி வார்த்தை. புரியுதா? அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நானாக கொடுத்த எக்ஸாம்பிள் தான். இது வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக வந்து புரியும். பட் இது வந்து நானாக உங்களுக்கு வந்து கன்வே பண்ணுது. ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த பக்திமான் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த குறில் ஒற்று, குறில் ஒற்று இது மட்டும் வந்துச்சுன்னா என்னன்னு வரும்? குறில் எழுத்து ஒற்றுன்னு வந்துச்சுனாலும் நேர். அப்புறம் ஒரு குறில் எழுத்து சேர்ந்து வந்துள்ளது, இதுவும் நேராக தான் வருது. அப்புறம் நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது, இதுவும் நேர். கரெக்டா? அப்போ இதுவும் வந்து தேமாங்காய். கரெக்டா? தேமாங்காய் அப்படின்னு பிரியும். ஓகே, அதே மாதிரி நான் இது வந்து மொத்தம் எஸ். அதே மாதிரி காய்ச்சீர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 நம்ம பார்த்தோம். சாரி, மூவசிச்சீர் மொத்தம் 8. கரெக்டா? மூவசிச்சீர் 8ல் காய்ச்சீர்கள் 4, கனிச்சீர்கள் 4 அப்படின்னு மொத்தம் 8 வகையாக பார்த்தோம். அதே மாதிரி நாலசிச்சீர் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 வகைப்படும். ஓகே, இது எல்லாமே வந்து பொதுச்சீர் அப்படின்னு பிரிப்பாங்க. நாலசிச்சீரை எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு பொதுச்சீர் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம வந்து நேர் 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 அப்படிங்கிறத பிரிக்கணும்னு அவசியம் இல்லை. இது நாலசிச்சீர் வந்து 16 வகை அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சாலே போதும். கரெக்டா? இப்போ இதை வந்து நம்ம பிரிக்கும் போது உங்களுக்கு வந்து புரியும் பாருங்க.
ஓகே. ஸோ பின்வரும் பெயர்களை வந்து அசை பிரித்து காட்டுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த தில்லை அப்படின்னு நம்ம வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம பிரித்தோம் அப்படின்னா ஈஸியாக புரிக்கும். இப்போ இதை வந்து பிரிக்கும்போது குறில் ஒற்றுடன் சேர்ந்து வந்துள்ளது. கரெக்டா? அப்போ இது வந்து நேரசை. நெடிலெழுத்து தனிச்சு வந்துள்ளது. இதுவும் நேரசை. அப்புறம் குறில் குறில். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி 3 குறிலும் வந்துச்சு அப்படின்னா நமக்கு அது வந்து வாய்ப்பாடுல கிடையாது. அப்போ வளவன் அப்படிங்கிறத வள குறில் குறில் சேர்ந்து வந்துச்சுன்னா நிறையசை. குறில் எடுத்து ஒற்றுன்னு வந்துச்சுன்னா நேரசை. குறில் குறில் ஒற்று. கரெக்டா? இது வந்து நிறையசை. நெடில் எழுத்து தனிச்சு வந்துள்ளது நேரசை. ஓகே. தொல்காப்பியர் இங்க வந்து பார்த்தீங்கன்னா நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துள்ளது. கரெக்டா? இது நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துச்சுன்னா நேரசை. அப்புறமும் நெடில் எழுத்து ஒற்றுடன் வந்துச்சுன்னா நேரசை. அப்புறம் வந்து பி யா இயர் இது வந்து நிறையசை. கரெக்டா? நேனே தேமா தேமாங்காய் நிறைநேர் புளிமா நிறைநேர் புளிமா நேனே தேமா அப்படின்னு வரும். ஓகே. இப்போ இதை வந்து நம்ம பிரிப்போமா, ஸ்பிளிட் அப் பண்ணுவோமா? இதை வந்து ஸ்பிளிட் அப் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ இந்த அன்பு நான். கரெக்டா? இதை வந்து பாருங்க குறில் ஒற்றுன்னு வந்துள்ளது. அதே நேரத்தில் இங்கே வந்து குறில் நெடில் ஒற்று. குறில் நெடில் ஒற்று வந்துச்சுன்னா என்ன வரும்? நிறையசை. நேர். ஓகே. எஸ். நேர்நிறை கூவிலம். அதே மாதிரி இங்கே வந்து பூ ரா குறில் குறில் வந்ததுனால நிறை. ஓகேவா? அப்போ நேர்நிறை கூவிலங்காய். கரெக்டா? அதே மாதிரி இங்க நேர் நேர் நேர். அப்போ இங்க வந்து தேமாங்காய். கரெக்டா? அதே மாதிரி இங்க நேர்நிறை. நேர்நிறை வந்துச்சுன்னா என்னது? சேம் கூவிலம் தானே. இங்க வந்து நேர் பிளஸ் நேர். கரெக்டா? அதே மாதிரி நிறை நேர் புளிமா. ஓகேவா? அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெய்யும் ஆயுதமும் யாப்பில் என்னன்னு சொல்லுவாங்க? ஒற்றெழுத்து அப்படின்னு குறிப்பிடுவாங்க. கரெக்டா? ஒற்று அப்படின்னு குறிப்பிடுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்கே சொன்னோம். அதே மாதிரி காய்ச்சீர்கள் எத்தனை வகைன்னு காய்ச்சீர்கள் வந்து மொத்தம் 4 வகை. ஓகே. ஆசிரியப்பாவுக்கு உரியது நேனே தேமா மாச்சீர் அண்டு விளாச்சீர். மாச்சீர் இருக்கு பார்த்தீங்களா ஆசிரியப்பாவுக்கு. நல்லா பாருங்க. ஆசிரியப்பாவுக்கு இங்கே இருக்க ஆசிரியப்பாவுக்கு மொத்தம் 4 வகையில் கொடுத்துருக்காங்கல்ல. இது 4மே ஆசிரியப்பா தான். அதில் மாச்சீரும் இருக்குது விளாச்சீரும் இருக்குது. கரெக்டா? அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? மாச்சீர். ஓகே. விளாச்சீரும் இதுதான். விளச்சீரும் ஆசிரியப்பா தான். ஓகே. அதே மாதிரி வெண்பால உயர்வு எனும் ஈற்றுச்சீரில் வரும் ஓரசையின் வாய்ப்பாடு. நல்லா பார்த்துக்கோங்க. ஈற்றுச்சீர் அப்படின்னு சொல்லிட்டாலே ஓரசை சீருன்னு தான் மீனிங்கு. இதை இப்போ நம்ம பிரிக்கும் போது குறில் குறில் ஒற்று. அப்போ குறில் குறில் ஒற்று வந்துச்சுன்னா என்னது? நிறையசை. கரெக்டா? பிளஸ் உகரம். ஊ அப்படிங்கிற உகரம் அப்படிங்கிறது சேர்ந்துருக்கு. அப்போ இதுக்கு பேர் வந்து நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அப்போ இது வந்து நார்மலாக காசு பிறப்பு. ஓகே. பிறப்புன்னு சொல்லணும். சிம்பிள். புரிஞ்சா? பிறப்பு அப்படிங்க சொல்லலாம். ஓகேவா? ஸோ கிளியரா? இந்த அசை அப்படிங்கிறது பிரிக்கிறது வரைக்கும் இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த தலை அப்படிங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டே வந்து நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு 8 PM வந்து நமக்கு அடுத்த கிளாஸ் இருக்கிறதுனால இந்த செஷனை வந்து நான் இப்போ கண்டினியூ பண்ணேன் அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்ம போகும். ஸோ அதனால் இந்த தலை தலை அதே மாதிரி இந்த தலை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 வகையாக பிரிப்பாங்க. நேர் ஒன்றாசிரியர் தலை, நிறை ஒன்றாசிரியர் தலை, ஏர்சீர் தலை இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த 7 இதுவுமே வந்து தனித்தனியாக நம்ம வந்து பிரிப்போம். ஸோ இது தலை அண்டு தொடை இது இரண்டுமே வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டா? ஸோ தலையும் தொடையும்
ஓகே. ஸோ இது வந்து நான் அடுத்த வகுப்பில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கரெக்டா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகேவா? ஸோ நன்றிங்க. தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா? இந்த வீடியோக்கான பிடிஎஃப் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி விடுறேன். சார்கிட்ட சொல்லி நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஓகேவா?